இப்ப சொல்லப்போற விஷயம் வந்து, அ ஆண் செடி, பெண் செடி பற்றியது. நீங்க வீட்ல நெறைய செடி வச்சிருப்பீங்க. சங்குப்பூ, பாரிஜாதம், பவழமல்லி, நித்திய கல்யாணி, முல்லை, மல்லிகை, குண்டுமல்லி, அடுக்குமல்லி, சாமந்தி இது மாரி. ஆனா வந்து நெறைய பூ பூத்திருக்காது. நீங்க வந்து வெர்மி காம்போஸ்ட், என்பிகே, டிஏபி, அப்புறமா வந்து இது வெங்காயத்தூளு, காய்கறி வேஸ்ட்டு, கோகோ பீட்டு எல்லாம் போட்டு தான் வச்சிருப்பீங்க. அதே மாதிரி நல்ல தண்ணியும் ஊத்திருப்பீங்க. ஆனா பூக்காததுக்கும், காய்க்காததுக்கும் காரணம் என்னன்னா, ஆண் செடி, பெண் செடி அப்படின்னு 2 இருக்காம். நீங்க ஒரு 8 பெண் செடி வச்சீங்கன்னா, ஒரு ஆண் செடியாவது அந்த செடியிலேருந்து ஒரு 5 இன்ச்சு தூரத்துல வைக்கணுமாம். இந்த ஆண் செடி, பெண் செடின்னு வைக்கும்போது மகரந்த சேர்க்கை நடக்கும். வண்டு மூலமா. அந்த மகரந்த சேர்க்கை நடக்கும்போது தான், அந்த செடி வந்து நல்ல பூ பூக்கும், நல்ல காய் காய்க்கும். அது இல்லாம நீங்க செடி வச்சுட்டோம், பூக்கலையே பூக்கலையேன்னு சொல்லி இது பண்ணியிருப்பீங்க. நானும் வேற வேற ஆள்கிட்ட கேட்டு பார்த்தேன். அப்ப வந்து ஒரு கேரளாக்காரர் தான் சொன்னாரு, "நீங்க ஆண் செடி, பெண் செடி சேர்த்து வச்சா தான் அது பூக்கும். அப்புறம் டிஏபி, அ என்பிகே, வெர்மி காம்போஸ்ட் இதெல்லாம் வந்து நீங்க அ ப வாரத்துக்கு 1 முறை, ஒரு மாசத்துல 4 முறை குடுங்க. அப்ப வந்து நல்லா பூக்கும், நல்லா காய்க்கும்." அதே மாதிரி தாய் செடின்னு இருக்காம். அதாவது செடி வந்து நெறைய பூக்கணும், காய்க்கணும்னா, அது வளர்றதுக்கு நம்ம டைம் குடுக்கணும். ஆனா, நம்ம வாங்குனதே லேட்டா வாங்கியிருப்போம். இல்லைன்னா சின்ன செடியா வாங்கியிருப்போம். அது வளர்ந்து வரதுக்கு டைம் எடுக்கும். அதுக்கு பதிலா நீங்க தாய் செடி அப்படின்னு கேட்டு வாங்கிட்டீங்கன்னா, ஆண், பெண் தாய் செடி குடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டீங்கன்னா, நீங்க வந்து அது நல்ல வளர்ந்த நிலையில இருக்கும். அத வந்து நீங்க ஜஸ்ட் நட்டு வச்சு, இந்த உரமெல்லாம் போட்டு நான் சொன்ன உரமெல்லாம் போட்டு தண்ணி ஊத்திட்டு வந்தீங்கன்னா போதும், சீக்கிரமே காய்த்து பூக்க ஆரம்பிச்சுரும். இது வந்து ஒரு முக்கியமான ட்ரிக்கு. அடுத்தது நான் குடுக்குற உரம் என்னன்னு சொல்றேன். இப்ப வந்து அ இந்த இந்த ஆண் செடி, பெண் செடியில முக்கியமா நீங்க ஆண் செடி, பெண் செடி சேர்த்து வைக்க வேண்டிய செடிகள், பிஸ்தா செடி, அப்புறமா வந்து பேரிச்சம்பழ செடி, அப்புறமா வந்து பிஸ்தா செடி, பேரிச்சம்பழ செடி, பப்பாளி பழ செடி, ஆ இந்த செடிக்கெல்லாம் வந்து நீங்க ஆண், பெண் செடி சேர்த்து வச்சா தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன் மாம்பழத்தில கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். எல்லா செடியிலயுமே ஆண் செடி, பெண் செடின்னு இருக்காமே, நீங்க எனக்கு அத தாய் செடியா குடுத்துருங்கன்னு கேட்டு வாங்குங்க. நெக்ஸ்ட் வந்து நான் உங்களோட ஸ்ட்ராபெர்ரி இந்த புளிப்பு வகை இருக்கு இல்லையா? அ ஸ்ட்ராபெர்ரி அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, செண்பகம்னு இருக்கு. செண்பகம் வந்து 7 வருஷம் கழிச்சா தான் பூக்க ஆரம்பிக்கும். அந்த செண்பகத்துக்கு வந்து கால்சைன்ட் கிளே அப்படின்னு ஒரு உரம் இருக்கு. அது குடுத்தீங்கன்னா தான் பூக்கும். அதே மாதிரி ஸ்ட்ராபெர்ரி, டிராகன் ஃப்ரூட்டு, கிவி பழம் கூட ஆண் செடி, பெண் செடியா இருந்தா தான் பூக்கும். டிராகன் ஃப்ரூட்டு, கிவி, லிச்சி,